ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச வரலாற்று வீரரின் வாழ்க்கையிலேருந்து ஒரு சில ஏடுகளை திருப்பி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி சமூகத்துக்கு எது முக்கியமாக இருக்குன்னு யோசித்து நாம் செலக்ட் பண்ண ஹெடிங் தான் வரலாற்றின் ஒரு வீரன் என புகழப்பட்ட ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் பற்றின ஒரு சிறு வரலாற்று பகுதி. இதில் இவர் ஒரு ஜனாதிபதியாக எப்படி வந்தார்னோ அல்லது எப்படி வாழ்க்கையை வெற்றி கொண்டார்னோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதில்லை. இவர் ஒரு தந்தையா தண்ட மகனுக்கு என்னென்ன குணங்களையும் அறிவையும் வளர்க்க உதவி செய்யும்படி ஆசிரியருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தின் முக்கியத்துவம் தான் என்ன என்றதை தான் பார்க்க போறோம். இதைத்தான் நாங்களும் பெற்றோராக ஆசிரியராக மாணவர்களுக்கிட்ட இருந்து வளர்க்க எதிர்பார்க்கிறோமா என்ற ஒரு சந்தேகம் கட்டாயம் இந்த வீடியோ முடியும் போது உங்க மனசுலையும் உருவாகும். நம்ம குழந்தைக்காக நிறையவே சம்பாதிக்கணும்னு பல திசைகள்லையும் எல்லா பெற்றோரும் ஓடிக்கொண்டிருக்கிற தருணம் தான் இது. உண்மைதான், நியாயமும் தான். இருந்தாலும் குடும்பத்துக்காக ஓடும் அவசரத்துல குடும்பத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமோன்னு சில சமயம் சந்தேகமாவே இருக்கும். ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் கூட தனது மகன் அறிவு விருத்திக்காக வகுப்பாசிரியருக்கு கடிதம் ஒன்று எழுத நேரம் ஒதுக்கி இருக்கிறார். ஆனா நம்ம நிலைமையும் மோசமானது. இதை விட நம்மட குழந்தையோட வகுப்பாசிரியை யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு நாம் இன்னைக்கு இருக்கிறோம். தந்தை ஆப்ரஹாம் லிங்கன் கடிதம் ஒரு வகுப்பாசிரியருக்கு மட்டுமல்லாம உலகத்தில் உள்ள அத்தனை ஆசிரியர்களுக்கும் பொருந்துற மாதிரி அறிவுரைகளை கொண்டிருக்கே. அவருடைய கடிதத்துல முதல் பந்தியிலேயே அவர் மனிதர்கள் ஒருத்தரை போல இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்கன்றது தெளிவா விளங்கப்படுத்துறாரு. இருந்தாலும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் கெட்டவனும் இல்லை, எல்லா மனிதனும் நல்லவனும் இல்லை என்றத அவருடைய வரிகளிலே பார்க்கலாம் வாங்க. எல்லா மனிதர்களும் தார்மீகமானவர்கள் அல்லர், அதே போல் எல்லா மனிதர்களும் நேர்மையானவர்களும் அல்லர் என்பதை நான் அறிவேன். இதனை எனது மகன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு கயவனுக்கும் பதிலாக ஒரு வீரன் இருக்கிறான் என்றும் ஒவ்வொரு சுயநல அரசியல்வாதிக்கு பதிலாகவும் ஒரு அர்ப்பணிப்புள்ள தலைவன் இருக்கிறான் என்றும் அவனுக்கு போதியுங்கள். ஒவ்வொரு எதிரிக்கு பதிலாகவும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். இதற்கு காலம் எடுக்கும் என நான் அறிவேன் என முதலாவது பந்தியில் அவர் சொல்றாரு. நியாயமாக சம்பாதிக்கும் பணத்தின் பெருமதியை இன்னைக்குள்ள பெற்றோர் சொல்லிக் கொடுக்கறது முன்ன விட கொஞ்சம் கம்மி தானே சொல்லலாம். ஆனா பெரிய வீடு பெரிய கார் வேணும்னா நீ படிக்கணும்னு ஒரு மாய சின்ன பிஞ்சுகள மனசுல நஞ்சாக தெரிஞ்சோ தெரியாமலோ விதைச்சு விட்டுருவோங்க. இது அவனை ஏதாவது வழியில சம்பாதிச்சிடணும்னு தூண்டுதே இல்லாம நேர்மையா வாழணும்னு கத்துக் கொடுக்கறது இல்லை. தந்தை ஆப்ரஹாம் லிங்கன் $5 நீ கண்டெடுக்கிறத விட $1 நேர்மையா சம்பாதிக்க எவ்வளவு முயற்சி எடுக்கணும்னு என் மகனுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றாரு. அதே போல் எப்பொழுதெல்லாம் தோல்வி வருமோ அதை பக்குவமா கடந்து போகவும் வெற்றியை நிதானமா அனுபவிக்கவும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாரு. நாம எதுக்கெடுத்தாலும் கம்பேரிசன் பண்ணி நம்ம குழந்தைக்குள்ள நாமளே பொறாமையை விதைக்கிறோம். ஆனா ஆப்ரஹாம் லிங்கன் பொறாமையை விட்டும் என் குழந்தை ஒருபடி தள்ளியே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. சிரிப்பதால் உள்ள நன்மைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. சண்டித்தனத்தால் வரும் வெற்றி நிலைக்காதுன்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. புத்தகங்கள் உலகத்தை மாத்திருக்குன்னு நாம எல்லாரும் நம்புறோம். சோ புத்தகங்கள்ல உள்ள அதிசயங்களை என் மகனுக்கு வழிகாட்டி விடுங்கன்னு சொல்றாரு. ஆகாயத்து பறவைகள், பகல் நேர தேனீக்கள், பச்சை மலைச்சாரல், பூக்கள் என எல்லாத்தையும் ரசிக்க அவனுக்கு காலத்தை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்றாரு. நாம நம்ம குழந்தைக்கு டெய் மார்னிங் ஸ்கூல் ஈவினிங் டியூஷன் போகணும் சொல்லி வண்டி மாடு மாதிரி மாத்திட்டோமோன்னு ஒரு சில சமயம் கவலையா இருக்கு இல்லையா? நீங்க வாழ்ந்த சுதந்திரத்துல ஒரு கால்வாசியாவது கொடுக்கலாமே உங்க குழந்தைக்கு.
அவனும் ரொம்ப குட்டி பையன்தானே. எது தவறுன்னு மகன் நினைக்கிறாயோ அதுல என் மகன் உறுதியாவே இருக்கணும்னு விரும்புறாரு. தனது சொந்த கருத்து முக்கியம்னு சொல்லி கொடுக்க சொல்றாரு. நாம் சொந்தமா சிந்திக்கவே விடுறதில்லை நம்ம குழந்தைகளை, இல்லையா? உன்னோட சாந்தமா கதைச்சா சாந்தமா இருக்கவும், கடுமையா கதைச்சா கடுமையா இருக்கவும் சொல்லி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தனியா நின்னாலும் சரியான பாதையை தெரிவு செய்யறது எப்படின்னு அவனுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாரு. ஆனா நாமளோ நம்மட குழந்தை அத மாதிரி ஏதாவது பண்ணினா மத்தவனே சும்மாதான் இருக்கான், உனக்கு என்ன வந்துச்சான்னு அவனை அங்கனைக்கே தூக்கி போட்டு மிதிச்சிடுறோம், இல்லையா? நம்ம குழந்தைகளை கொஞ்சம் காலால் உயர்ந்த உடனே நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப பேரண்ட்ஸ் புலம்புறத கேட்டிருக்கோம். 5 விளையாதது 50 விளையுமா என்ற பழமொழி தான் அதுக்கு எக்ஸாக்டா பொருந்தும்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுல இருந்து செவிமடுக்க சொல்லி கொடுத்ததும் இல்லை, சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்ததும் இல்லை. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்ல பாதி பேர் நம்ம வீடுகள்லயே இல்லை. ஸோ அவனா செவிமடுத்ததும் இல்லை, எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு அமைஞ்சதும் இல்லை. நீங்களே உங்க பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்க தவறுறப்போ அவன் மட்டும் எப்படி உங்களுக்கு மதிப்பு கொடுப்பான்னு எதிர்பார்க்கலாம்? அடுத்ததா அவர் கடிதத்தில் எழுதுறாரு, சோகத்தில் சிரிக்கவும் எதற்காக அழுறதையும் தவறில்லைன்னு சொல்லி கொடுங்கன்றாரு. ஒரே ஒன்று குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கானா, அவனை கண்டுக்காம உன் பாதையில போகவும், அளவுக்கு மீறி இனிக்க பேசுறானா உன்கிட்ட, அவனுக்கிட்ட அவதானமும் நடந்துக்கவும் என் மகனை வழி நடத்துங்கன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லும் போது இதற்கு காலம் எடுக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா வாழ்க்கையில அவன் இதைத்தான் படிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாரு. அவனுடைய உடல் வலிமையையும் அறிவையும் யார் அதிகமாக விலை கோர்றாங்களோ அவங்க கிட்ட விற்கவும், அதே போல உண்ட இதயத்துக்கும் ஆன்மாவுக்கும் பிரைஸ் டேக் ஒருபோதும் அடிச்சிடாதேன்னு ஞாபகப்படுத்துறாரு. கடைசியா வகுப்பாசிரியர் இந்த லெட்டரை படிச்சுக்கிட்டே போயிட்டு கடைசி பந்திக்கு வந்துடுறாங்க. அவனை கனிவாக நடத்தவும், ஆனால் தழுவி கொஞ்சிராதீங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அவர் அழகான எக்ஸாம்பிள் ஒன்னையும் ஞாபகப்படுத்துறாரு. நெருப்பின் சோதனை தான் இரும்பை தரமாக்கும்னு ஹைலைட் பண்ணி சொல்றாரு. அவனை பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்துல பொறுமையாவும், துணிவா இருக்க வேண்டிய நேரத்துல துணிவா இருக்கவும் கற்றுக்கொடுங்கன்னு சொல்றாரு. தைரியம் உள்ளவனாகவும் மாறவும், விடாமுயற்சி செய்யவும், தன்னம்பிக்கை மாறாமல் இருக்கும்படியும் அவனை கவனிச்சுக்கங்கன்னு கடிதத்துல கடைசி வரிகள் எழுதுறாரு. இல்லைன்னா அவன் மனித சமூகத்தை கடைசி வரைக்கும் நம்பாமலே போயிடுவான்னு ஞாபகப்படுத்துறாரு. This is a big order, but see what you can do. He is such a fine little boy, my son. அது பெரிய கட்டளை, ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும்னு பாருங்க. என் மகன் நல்லதொரு குட்டி பையன்னு கடிதத்தை முடிக்கிறாரு. இந்த லெட்டர்ல இருந்து பெற்றோரும் ஆசிரியர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க. பேரண்ட்ஸ், உங்க தொழில் எதுவாகவும் இருக்கலாம், உங்க பையன் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. மார்க்ஸ்னு அதுக்கு பின்னால மட்டுமே ஓடாம உங்க பையனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உலகத்தை எப்பவுமே கெட்டதுன்னு விம்மம் கொடுத்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு 2 சைடு இருக்குன்னு சொல்லி கொடுங்க. ஆசிரியருக்கு எந்த இடத்திலும் தந்தை அப்ரஹாம் லிங்கன் குழந்தையிட பாடப்புள்ளிகள் தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணணும்னு சொல்லல. ஸோ புள்ளிகளை வச்சு பிள்ளைங்களை எடை போடுறதை இன்னையோட விட்டுருங்க. தனித்திறமையை கண்டுபிடிச்சி வழிகாட்டுங்க, அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. மனிதனாக வாழ அவசியமான குணங்கள் இருக்குங்க, அதை எப்படியாவது சொல்லி கொடுக்க முயற்சி செய்யுங்க. இனியும் மார்க்ஸ் தான் வாழ்க்கைன்னு வாழ மாட்டோம்னு நம்புகிறோம்.